வீடு எப்பவும் மங்களகரமாவும், பாசிட்டிவாவும் இருக்கிறதுக்கு இந்த மாரி சின்னதா ஒரு கேண்டில் ஏத்தி வச்சுட்டு, அதில வந்து கொஞ்சம் ஜவ்வாதும், பச்சை கற்பூரம் போட்டு வைங்க. நாள் முழுக்க வாசனையா இருக்கும். நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, "பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கீங்க. இவ்வளோ பக்குவமா பேசுறீங்களே!" அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுலேருந்தே கஷ்ட நஷ்டங்கள அம்மா வந்து சொல்லிக் குடுத்து வளர்த்தாங்க. அதுக்கடுத்து தான் மேரேஜ் பண்ணிட்டு சென்னைக்கு வந்தேன். அப்ப தான் வெளி உலகத்த தெரிஞ்சுக்கிட்டேன். மனுஷங்கள கத்துக்கிட்டேன். அக்கம் பக்கத்தில எப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னு கத்துக்கிட்டேன். இத விட சொந்த பந்தங்கள் எப்படி நடத்துறாங்கன்றத கத்துக்கிட்டேன். அவங்களுடைய முகங்கள்லாம் எப்படிப்பட்டதுங்கிறத கத்துக்கிட்டேன். நெறைய புக்ஸ் படிப்பேன். நெறைய ஜென்ரல் நாலேட்ஜ வந்து படிப்பேன். இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஒரு சில இடங்கள்லாம் வந்து ஹஸ்பண்ட் எல்லா இடத்துக்கும் நீயே தனியா போ அப்படிங்கிறது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லா இடத்துக்கும் வந்து என்னை தனியாகவே அனுப்புவார். நம்ம தனியாக பெண்கள் போகக்கூடிய இடத்துல தான் நிறைய வந்து நமக்கு அனுபவம் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய முகங்கள் வந்து எப்படிப்பட்டதுன்றது நம்ம அந்த இடத்துல தான் கற்றுப்போம். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அவமானம், நிறைய அசிங்கங்கள். என்னுடைய லைஃப் வலிகள் நிறைந்த வாழ்க்கை. முழுக்க முழுக்க நான் பாசிட்டிவ் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெகட்டிவ் ஷேர் பண்ணால் உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் மட்டும்தான் வரும்.